வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு சம்பவம் நடந்துச்சு. பயங்கரமான சம்பவம், ஷாக்கிங்கான சம்பவம். என்னென்னா, பிக் பாஸ் வந்து முரண்பாடு அப்படின்ற ஒரு டாஸ்க் வந்து எல்லாருக்குமே கொடுக்குறாரு. அந்த மாதிரி வந்துட்டு நம்மளுடைய அருண் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் கொடுத்தாங்க. அருண் அப்பா உண்மையிலே பயங்கரமான செம திறமைசாலி, பேச்சு திறமை ஆற்றல் உடைய ஒரு ஆள், சூப்பரான ஒரு பர்சன். அது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் கொடுத்தார், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஆனால் போகிற போக்கில் முத்து வந்துட்டு கோத்து விட்டார் பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறார் அவர். ஏன்னா மஞ்சரி கிட்ட தான் எனக்கு முரண்பாடு இருக்குது. ஆனால் மஞ்சரியோட அம்மா அப்பா வந்து இந்த விஷயத்த வந்து சொன்னாங்களே, முத்துக்குமரன் இவ்வளோ பெரிய கேவலமான விஷயத்த பேசியிருக்கானே, இதை விடவா அது என் பையன் வந்து தப்பாக பேசிட்டான், அது பெருசாக ரிஜிஸ்டர் ஆகலை, இது மட்டும் ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களேன்னு வச்சு செஞ்சார். பயங்கரமான ஆள். அதுக்கப்புறம் சரி இவங்க 2 பேர் தான் வந்து முரண்பாடில் வைப்பார்னு பார்த்தா தீபக்கு ஒரு செம்ம ஷாக் கொடுத்தார். என்னென்னா, தீபக்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார், எதுக்காக காலையில் சாங் போகிறாங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு. அவர் குழம்பிட்டார். இல்லை எழுப்பி விட்றாங்க, எதனாலன்னு தெரியல, இது அப்படின்னாரு. எல்லாமே ஹாப்பியாக எந்திரிக்கணும், நல்ல மூடோடு இருக்கணும். கரெக்டாக ஒருத்தர் காலையில் எந்திரிச்சு ஸ்ட்ரெயிட்டாக எங்கே வருவாங்க சொல்லுங்கள்? கிச்சனுக்கு உள்ளே வரும்போது குட் மார்னிங் ட்விஸ்டர்னு சொன்னீங்களே, அது கரெக்டாக தப்பா? அவர் காண்டாயிட்டார். சரி, அது கூட கேமு அவங்க வந்து ஒரு பேட்ச் கொடுத்துருக்காங்க, ஓகே. அதுக்கப்புறம் ஒன்று சொன்னீங்க பார்த்தீங்களா, லேபர்ஸ்க்கு நாங்கள் இவ்வளோ டிவி போதுன்னு முடிவு பண்ணியிருக்கணும், அது எவ்வளோ பெரிய தப்புன்னு வச்சார். உண்மையிலே இதுக்கு நான் கண்டிப்பாக அருணோட அப்பாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன். ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், அன்றைக்கி நிறைய பேர் வந்து தீபக்கோட ரசிகர்லாம் அருணை போட்டு பொழந்தாங்க. பட் என்னோட கருத்து, அன்னைக்கு அருண் மேலே தப்பே கிடையாது. அருணை முதல் வந்து அதிகப்படியாக ப்ரொவோக் பண்ணது தீபக் தான். ஏன்னா வரும்போதே குட் மார்னிங் மிஸ்டர்னு சொல்லியிருப்பார், அதுக்கப்புறம் வந்துட்டு லேபர்ஸ்க்கு இது போதுன்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் தான் அவர் பொங்கியிருப்பார். அதையும் இவர் திரும்ப மாற்றி என்ன ட்விஸ்ட்டு பண்ணுறியா, இதை வச்சு கண்டென்ட் கிரியேட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு ஓவராக பேசியிருப்பார். ஆனால் அதை பற்றி ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி கேட்கவே இல்லை. அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா முத்துக்குமரன், அருண், நிறைய பேர், சௌந்தர்யா, ஜாக்கி, இவங்களெல்லாம் போட்டு பொழக்கிறார்ல, ஏன் இந்த தீபக்கையும் ஜெஃப்ரியும் வந்து கேட்கவே மாட்டாருன்னு எனக்கு சத்தியமாக புரியல. அதனால தான் நம்மளுக்கு நிறைய டவுட்ஸ் வருது. அது கேட்டோன்னே அவர் அப்புறமா யோசிச்சார், எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா, அதை தீபக் கேட்டுக்கூடாது, மற்றவங்க வந்து கேட்டிருந்தா கூட பரவாயில்ல, தீபக் கேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப வருத்தமாகிடுச்சு, ரொம்ப ஹர்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அவரோட அப்பா சொல்லியிருந்தார். அதே மாதிரி லேபர்ஸ் வெர்சஸ் ஸ்கில் ஓரியன்ட் அதுக்குள்ளே நான் போக விரும்பலை. ஏன்னா நான் எல்லாத்தையுமே அதை காமனாக தான் பார்க்குறேன். பட் இதை நீங்கள் பண்ணியிருக்கூடாதுன்னு சொன்னோன்னே அருண் டப்புன்னு புள்ள பூந்தார். இல்லைப்பா, இங்கே இருக்கவங்க எல்லாருமே என்னை வந்து மாற்றுறதுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க, அதில் முக்கிய பங்கு தீபக் அண்ணாக்கு இருக்குப்பா அப்படின்ற மாதிரி அவர் கொஞ்சம் சேவ் பண்ணுறதுக்கு பண்ணார். நல்லா இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கு. பட் இருந்தாலும் அவர் சொல்லிட்டார், இல்லைப்பா நான் சொல்ல வேண்டியது சொல்லிடுறேன், ஏன்னா அன்னைக்கு அவர் பண்ணது தப்பு, அதை அவர் பண்ணியிருக்கக்கூடாதுன்னு. அது நான் உண்மையிலேயே நானும் உடன்பாடுறேன் தான் அர்த்தம். பட் முத்துக்கு அவர் பேசுகிறது கொஞ்சம் டூ மச்சாக இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.